நாடு முழுவதும் சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் முடங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், 30 நிமிடங்களுக்கு மேலாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் முடங்கியுள்ளது. இது குறித்து காரணங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கா? வணக்கம். தொடர்ந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக நாடு முழுவதும் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்கள் முடங்கி இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்தும் சமூக வலைதளமாக ட்விட்டருக்கு அடுத்தபடியாக இன்ஸ்டாகிராம் இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் பார்க்கப்படுகிறது. அதே போல நீண்ட நாட்களாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து முகநூல் எனப்படக்கூடிய பேஸ்புக்கை இளைஞர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இன்ஸ்டாகிராமோடு ஒப்பிடுகையில பேஸ்புக் குறைந்த அளவிலான பயனாளர்களை வைத்திருந்தாலும் இந்தியாவில் மட்டும் அதிக அளவிலான சமூக வலைதள வாசிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த இணையதள பக்கங்களாக இருக்கக்கூடிய பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்கள் 30 நிமிடத்திற்கு மேலாக பல்வேறு நகரங்கள்ல முடங்கி இருக்கிறது. குறிப்பாக இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரையில ரீல்ஸ் எனப்படக்கூடிய வீடியோக்களை பதிவேற்றம் செய்வதிலும், அதே போல ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் அந்த சாட் ஃபீட் எனப்படுவதை ரெஃப்ரெஷ் செய்வதிலும் மிகப்பெரிய பிரச்சனை இருப்பதாக தெரிய வருகிறது. அதே போல பேஸ்புக்ல பதிவுகளை பதிவிடுவதிலும், அதே போல காணொலிகளையோ அல்லது மற்றவர்களது பதிவுகளை நியூஸ் ஃபீடில் பார்ப்பதையும் டிசேபிள் செய்யும் வகையில மீண்டும் லாகின் செய்யும் கோரிக்கை வைக்கும் அளவிற்கு இந்த இரண்டு இணையதளங்களுமே முடங்கி இருக்கிறது. இது தரப்பிலான அவர்களது தரப்பு உண்மையான தகவல் இதுவரை கேட்கப்படவில்லை. ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்பாக ஏர்டெல் சிம் யூசர்ஸுக்கு இதே போல ஒரு முடக்கம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. கடந்த ஒரு வார காலத்துல இந்த தொழில்நுட்ப ரீதியில பாதிப்பு ஏற்படும் வகையில இளைஞர்களும் பல தரப்பட்டவரும் பாதிக்கப்பட்டு வருவது ஒரு 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 யூஸ்ஃபுல்லான விஷயமாக மாறி இருக்கிறது. இந்த அளவுல கடந்த அரை மணி நேரத்துக்கு மேலாக பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் வலைதள பக்கங்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு நகரங்கள்ல முடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.